வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஸ்ருதி இன்ஜினியரிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பிளேட் வந்திருக்குது. எப்படி மிஷின் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இறக்கிட்டுருக்கோம் 2 பிளேட்டு. ஃபஸ்ட்டு பிளேட் வந்து இறக்கியாச்சு. 2வது பிளேட் வந்து இப்போ இறக்க போகிறோம். இந்த மேக்னெட்டு அப்புறம் இந்த கிரெயின் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. எப்படி இறக்குறேன்னு பாருங்கள். அடுத்த 2வது பிளேட்டை இறக்கிட்டுருக்கோம். இந்த பிளேட் வந்து எவ்வளோ கிலோ வரும்னு பார்த்தீங்கன்னா 150 kg வரும். இந்த மேக்னெட் வந்து 600 கிலோ வரையும் தூக்கக்கூடிய சக்தி உள்ளது அந்த மேக்னெட்டில். இறக்கிட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த கிரெயின் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய பெரிய பிளேட்லாம் தூக்கிறதுக்கு. 2வது பிளேட்டும் இறக்கியாச்சு. வாங்க மிஷின் மேலே லோட் பண்ணலாம். ஸோ ட்ராலி மூலியமாக ஜாப் எடுத்துகிட்டு வந்து மிஷின் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த ஏப்ரேம் மூலியமாக மேக்னெட்டை வச்சு நம்ம மிஷின் மேலே லோட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஜாப் ஓடிட்டுருக்குது. முடிஞ்சோடனே இந்த ஃபஸ்ட்டு பிளேட்டை ஏற்ற போகிறோம். ஸோ பிளேட்டை மிஷின் மேலே லோட் பண்ணி ஓடிட்டுருக்கு. நான் வந்து கொஞ்சம் பக்கத்து மிஷினில் வேலையாக இருந்துட்டு அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஓடிட்டுருக்கு இது. இந்த பிளேட்டு ஒரு 3 மணி நேரம் ஓடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2வது பக்கம் பிளேட்டை திருப்பி போட்டு ஓடிட்டுருக்கு. இந்த கட்ரு பற்றியும் இந்த இன்செட் பற்றியும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ அப்புறம் ஸ்கொயர் அடிக்கணும். வித்தும் லென்த்தும் மிஷினிங் பண்ணணும். இப்போ வித்து பக்கம் ஓடிட்டுருக்கு. சைடு பேக்கிங் கொடுத்து ஓடிட்டுருக்கு. 4 பக்கம் கிளாம்ப் போட்டு ஓடிட்டுருக்குது. முடிஞ்சிருச்சு. ஃபினிஷிங் பாருங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.